கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் முன்னாலே செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கீங்களா? வேலை பார்க்க, சாப்பிட, அந்த வேலையை பார்க்க, இந்த வேலையை பார்க்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ போகிற இடத்துல நான் உனக்கு முன்னால் போகிறேன், என் சமூகம் உனக்கு முன்னால் போகும், நான் உனக்கு அமைதியை தர்றேன், இளைப்பாறுதல் தர்றேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இப்படி ஓடுவேன்? இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இப்படி கஷ்டப்படுவேன்? இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி தொந்தரவுல பிரச்சனையில் வாழ்வேன்? அப்போ நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வரைகிறது, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு ஒரு அமைதி வருகிறது, உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஓடி ஓடி உழைச்சிட்டிங்களா? கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீங்க, உங்களுக்கு ஓடுவதுக்குண்டான பலனையும் உங்களுக்கு முன்னாலே என் சமூகத்தையும் உங்களுக்கு இளைப்பாறுதலையும் தருவேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னு ஏசப்பா சொல்கிறார். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தைரியமாக இருங்க. உங்கள் முன்னால் ஏசப்பா போகிறாரு, அவர் சமூகம் உங்கள் முன்னால் போகுது, அவர் அமைதியை தர்றாரு, அவர் நிம்மதியை தர்றார், அவர் இளைப்பாறுதல் தர்றார். ரொம்ப அசந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாது இருக்க, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் நினைச்சிடுங்களே. இந்த வேலையிலே எத்தனை பேர் ஆண்டவரை வேலை பார்க்க முடியாமல் பலவீனப்பட்டு, கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு நீ ஒரு இளைப்பாறுதலை தர வேண்டும், அவர்களுக்கு நீ ஒரு அமைதியை தர வேண்டும், அவர்களுக்கு நீ ஒரு சமாதானத்தை தர வேண்டும், அவர்களுக்கு நீ சந்தோஷத்தை தர வேண்டும். தகப்பனே ஆண்டவரே, அமர்ந்த தன்னிலையில் கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளை விடுங்க. தகப்பனே, கலங்கி போயிருக்கிற இடத்துல விடாதீங்க, நிம்மதியை தாங்க, அருமையான தூக்கத்தை தாங்க. ஆண்டவரை, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை உறங்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கிருபை பிள்ளைகள் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.